பேர் ஏமாந்து போறாங்க. இது அப்படி இல்லையே, அவர் இன்னும் வரல, மற்றவங்களையும் சேர்த்து போறதுக்காக சந்தோஷப்படுங்க. ஓகே, 17ஆம் தேதி வர வேண்டியவர் தாமதிக்கிறார், ரொம்ப சந்தோஷப்படுங்கயா, இன்னும் ஊழியம் செய்யலாம், இன்னும் ஆத்மாக்களை சம்பாதிக்கலாம். ஆகையா நான் ஜெபம் பண்ணுகிறேன், இப்ப கவனிங்க. நூதன புரட்டனும் வேத எண் கணிதத்தின் மூலியமாக வேதத்தை கணித்து செப்டம்பர் மாதத்திலே 2ஆம் வருகை வரும் என்று அரை கூவல் விட்ட அரைவாக்காட்டு அரை மண்டையனாய் இருக்கக்கூடிய நூதன புரட்டன் கெட்டுப்போன ஜான் பால் என்கிற ஒரு டுபாக்கூர். இந்த டுபாக்கூர் என்னன்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறது, இது திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதையோ ஒரு மசாலா கலவையாக போட்டு எதையோ ஒன்று உழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36 ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான். 36 அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கும் தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது, மற்றவனும் அறியான், அது மற்றவனுக்கு அது தெரியாது. சரியா? இந்த நாளிகையில தான், இந்த நாளில் தான் வராரு அப்படிங்கிறத பிதா ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும் அப்படின்னு ஒரே போடா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் போட்டார். ஆனால் அடையாளமாக சில காரியங்கள் தோன்றும், சில கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள் என்கிற அடையாளத்தை சொல்றார். இந்த மாதிரியான சம்பவங்கள், சத்துவங்கள், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், எல்லோருக்கும் சுவிசேஷம் உலகமெங்கும் சொல்லப்படும், கடைசியில் முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லிவிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நடக்கலை, நடக்காமல் இருந்தால் நீங்கள் ஊழியம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டுபாக்கூர் வேலையை தெளிவாக சொல்லிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 3 சில வசனங்களை தருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பும் சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றிய ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினது என்பதையும், இப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிறதை, அந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணும்படி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போய் பூமியின் அதிலுள்ள கிரியைகளும் சரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம்.
அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாய் இருக்கிறது. புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் நான் 3லிருந்து சில வசனங்களை அப்படியே டோட்டலாக வாசித்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஆனால் அவர் வருகிறார், எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற வார்த்தை எப்படின்னா, 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 11வது வசனம், இப்படி இவைகளை அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவராய் இருக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில் இருக்கணும். நல்ல நடக்கையோடு கூட நாம் இருக்கணும். நாம் முழுசாக மனம் திரும்பணும். முழுசாக மனம் திரும்பி இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம். உபதேசத்தில் நிலைத்திருப்பது, உபதேசத்துக்குரிய காரியத்துக்குள்ளே நாம் இருக்கணும். ஆண்டவருக்குரிய தெய்வ பக்தி உள்ள ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக வருகை உண்டு, 2ஆம் வருகை கண்டிப்பாக உண்டு. அதிலே நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம், பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் இந்த டேட்டிலே வரும், அந்த டேட்டிலே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு புரடா விடக்கூடாது. கண்டிப்பாக 2ஆம் வருகை உறுதி. அது இன்னைக்கு கூட வரலாம், நாளை கூட வரலாம். பிதாவின் சித்தம் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டதாக வரலாம். ஆனால் இந்த டேட்டில் தான் வரும்னு சொல்லி ஒரு உதாரணம் விடக்கூடாது. ஆண்டவருக்கு மேலே நீங்கள் வந்துடுவீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே என்ன சொல்கிறாரு? மத்தேயு 24:36 இப்படி சொல்கிறாரு, அந்த நாளிகையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவரை அப்படி சொல்லும்போது திட்டமும் தெளிவுமா இப்படி வார்த்தை இருக்க, நூதன டுபக்குரு நீங்கள் செப்டம்பர் மாதம் வரும், 2022 வரும், அங்கே வரும் இங்கே வரும்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி கள்ள கிறிஸ்துவாக நீங்கள் எழும்பி இருக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்களா? எதையாவது ஒன்று புரடா விட்டுக்கிட்டே இருக்கீங்க. வேத வசனமே இல்லை, இல்லை வேத வசனமே சொல்லாமல் எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டு சோசியக்காரன் மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு சில உருட்டு வேலையை பேசியிருக்கீங்க. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வேத புரட்ட செய்யாதீங்க, அது வீணான காரியம். அடுத்து நீங்களும் இடர்கள் உண்டாகி மற்றவர்களை இடர்களை உண்டாக்காதீர்கள்.